ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கமா வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம் இன்று 26ஆம் தேதி 9ஆம் மாசம் 25ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளே இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி தொடர்ந்த நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து இரவு 10:30 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இன்றைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கர்னா, ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. சங்கீதம் சிஸ்டர் டோலி, கால்கரி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பிரதர் மகேந்திரன், விக்டோரியா. ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. 7:30க்கு முதலாவது செய்தியை கொண்டு வர பாஸ்டர் விக்டர் போல், இந்தியா. 8 மணிக்கு பாஸ்டர் நோகோமி லோகன். 8:30க்கு சிஸ்டர் சுகுமாரி வத்தல, ஸ்ரீலங்கா. 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் ராஸ்நாயம். 9:30க்கு பாஸ்டர் மார்டின், இந்தியா. 10 மணிக்கு ஜோன் போல் ஆனந்த். இதுதான் நிகழ்ச்சி நிரல். இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சி நிரலை சிறப்பாக நிகழ்ச்சியை கொண்டாட வருகிறார் சிஸ்டர் டொலி. ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுத்து டொலியிடம் ஒப்பு கொடுப்போமா? ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்த்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடக்க முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி நீர் உமது ஆணிபார்ந்த கரத்தால் ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த கலந்து கொண்ட பிள்ளைகள், தாளந்தை கொடுக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒளிபரப்பை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்ய ஓடோடி வந்திருக்கிறாள் ராஜா. ஐயா, எல்லாவற்றையும் விட்டு ஒரு பாதப்படியில் வந்து சமர்ப்பிக்கின்றாள் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சுவாமி. இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சி நடத்துகிற சிஸ்டர் டொலியை ஒரு கல்வாரி சிலுவையில் நிறுத்த கோட்டைகளை மூடுகிறேன். அந்த பிள்ளைக்கு ஞானத்தை கொடுத்து சுவாமி, தொடக்கம் முதல் முடியும் வரை அவளோடு கூட இருந்து நீர் அவளை கரம் பிடித்து உறுதுணையை அவளோடு நின்று இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த நித்திய வச்ச நேரத்தை எங்களுக்கு தந்த சங்கமா வானொலி நிலையத்தை நிறுவ கூறும். இந்த சங்கமா வானொலி நிலையமாக நாங்கள் தாளந்தை கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல, உலகமெங்கும் செய்திகளை கொடுக்கிறோம், பாடலை கொடுக்கிறோம், சாட்சியை கொடுக்கிறோம், கேள்வதில் நிகழ்ச்சியை கொடுக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து இன்றைய நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி. பிரைஸ் தி லார்ட் ஐயா, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளே நிகழ்ச்சி உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். கர்த்தருடைய வார்த்தையோட ஒரு வார்த்தையை கூறி ஜெபிப்போம். நன்றி. சங்கீதம் 100 முதலாவது 2வது வசனம் கூறுகிறது, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சந்தோஷத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, உங்க சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களோட சந்நிதி முன் நாங்கள் நிற்பதற்கு தகுதி இல்லாத எங்களை நீங்க தகுதியாக்கி எங்களை ஆண்டவரே உங்களுக்குள்ள நாங்கள் மகிழ்வதற்கு தந்த இந்த பெரிதான அழைப்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. சங்கமம் நித்திய வெளிச்சத்துல வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆண்டவர் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. உங்களோட வார்த்தை உண்மை உள்ளதும் அற்புதமானது என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக அப்பா, உங்களை அறியாம இருக்கிற மக்கள் ரட்சிப்பு அடைவதற்காக இந்த சங்கம நித்திய வெளிச்சத்தை எங்களுக்கு அப்பா, நிலையத்தை எங்களுக்கு திறந்து கொடுத்த சிஸ்டர் பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்களோட ஊழியங்களை நாங்களோட கரத்துல மறுபடியுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, அவர்கள் இந்த ஊழியத்தை தொடக்கியிருக்காவிட்டால் நாங்களும் இந்த நிலையத்தில் வந்து நிற்க மாட்டோம் ஆண்டவரே. ஆனப்படி ஆண்டவரே, நீங்க அப்பா நடத்த போற ஒவ்வொரு வல்லமை நிறைந்த கரத்துக்கும் வல்லமைக்கும் உங்களோட
கிருபைக்கு நான் நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடந்துங்க, உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன் ஆண்டவரே, ஆமேன். ஆதியும் அந்தவுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, இன்று மட்டும் எங்களை காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவரா எங்களுடைய மத்தியில் வந்து நிற்கிறார். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி கர்த்தரின் நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துவோமாக. நன்றி இயேசு. எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு கூட கொடுக்க போற ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி. ஆமே. இன்றைக்கு ஒரு புதிதான மாலையாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து எங்களை அவருக்குள்ள சந்தோஷமாக்கி அவருடைய ஆசீர்வாதங்களை பொழிந்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு நன்றி, நன்றி. இப்பொழுது சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜெபங்களை எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமே. நன்றி. இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போட சிஸ்டர் கருணா அவர்களை ஆரம்ப ஜெபம் பாடலுக்கு வரவழைப்போமாக. பிரைஸ்லா சிஸ்டர். Praise Lord, Sister Dolly. பிரைஸ்லா சிஸ்டர். உங்களோட படத்தை பார்த்தோன்னே என் உள்ளத்துல ஒரு சரியான ஆனந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஸோ நன்றி சிஸ்டர், நன்றி. இன்னைக்கு வந்து நீங்க வராம போனால் கவலையா இருக்கும். இருந்தாலும் சில நேரத்தில் சந்தர்ப்ப நிலையில் எங்களுக்கு ஒவ்வொரு நேரங்களுக்கு ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்ஸ் வரக்கூடும். ஆனால் அப்படியே நன்றி சிஸ்டர், வாருங்கள், வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஜெபித்து பாடலை பாருங்கள். நன்றி. God bless you. Amen. God bless you too. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமலும் உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ராஜா. தகப்பனே அப்பா, உம்முடத்தில் ஒரு நாள் கர்த்தாவே, இந்த உலகத்தில் ஒரு நாள் வாழ்வதை விட உம்முடத்திலே நாங்கள் ஒரு நாள் வாழ்வது எங்களுக்கு மேலானது. தகப்பனே, உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் வித்தியாசமான வரங்களை கொடுத்திருக்கிறவர். ஆண்டவரே, அதை உமக்காக பயன்படுத்தும்படியாய் ஒவ்வொருவரும் அழைத்த அழைப்பில் உண்மை உள்ளவர்களாய் வந்து உமக்காக செய்கிற ஊழியத்திலே கனப்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எல்லாருடைய கண்ணீரையும் துடைக்கிற தகப்பன் நீர், எல்லாருடைய துன்பங்களிலிருந்து விடுதலையாக்குகிற தகப்பன் நீர். கர்த்தாவே, நன்றி செலுத்தி உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதனாலும் சரண் லெஸ்லி பிரதருக்காகவும் அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தகப்பனே, அவருடைய தேவைகள், குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து அவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காம் தகப்பன் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியா உதவி ஒத்தாசைகளோடு கூட கர்த்தர் இருந்த குடும்பத்துக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளுங்க. சுகம் ஆரோக்கியம் கொடுத்தருளுங்க, நடத்துங்க. எல்லாவற்றையும் உம்முடைய திருப்பாத்தில் ஒப்படுக்கிறோம். ஆண்டவரே, நம் மனிதர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகமாரோக்கியம் கொடுத்து கர்த்தர் உமக்காக செய்கிற எல்லா ஊழியத்திலும் கனத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இன்னும் டோலிக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தொகுத்து வழங்கும்படியாய் நீர் அழைப்பில் கர்த்தாவே எல்லாவற்றையும் செய்யும்படியாய் சோதரிக்கு தேவ பலத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்ப காரியங்களில் எல்லா ஆசீர்வாதங்களை, மன விருப்பங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம் ரஜினி அலங்காரமணிக்காக ஸ்வாலங்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் நீர் கர்த்தாவே கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நடத்துங்க, சுகம் ஆரோக்கியம் கொடுங்க. எல்லாவற்றிலும் உம்முடைய சமாதானம், தேவ சமாதானம் அவர்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, அவர்களுக்கு எதிராக வருகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாய் கர்த்தர் நீர் அவர்களோடு எப்போதும் கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்காக செய்கிற ஊழியத்திலே அநேக ஆத்துமாக்களை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய திருப்பாதத்தில் சபைகளை
சபை விசுவாச மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். விசாரிக்கிற அந்த தாய் தகப்பன்மாரை கர்த்தர் நீர் தொடர்ந்து உற்சாகத்தினாலும் அபிஷேகத்தினாலும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பின்மாற்றத்தில் உள்ளவர்களை மீண்டும் கொண்டு வாங்க ஆண்டவரே. சபைகளை நிரப்பி ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்கும்படியாய் அந்த இடத்துல உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் இறங்கும்படியாய் அப்பா துதிக்கும் போது எரிகோ மதர்கள் வீழும்படியாய் எல்லாரையும் அழைத்து வாங்க சபைகளிலே சேர்த்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவருடைய பாவங்களினாலே கர்த்தாவே அப்பா உம்மால் கைவிடப்பட்ட போதும் ஆண்டவரே, இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்து அவர்களை மன்னித்து நீர் எப்போதும் தூக்கி நிறுத்துகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடாத தகப்பன். உம்முடைய நகரம் மகாராஜா நீர் வந்து தங்க போகிற அந்த நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எருசலேம் ஆசிர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு அவர்களுடைய கரங்களுக்கும் தப்புவீங்க ஆண்டவரே. அப்பா எல்லா பொல்லாத சத்துருவானின் திட்டங்கள் இருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எல்லா ஒரு நாட்டு மக்களும் உண்மை அறியும்படியாய் ஊழியங்கள் அந்த இடத்துல பெருக வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களை அனுப்புங்க ஆண்டவரே. அந்த இடத்திலே சத்தியத்தை சொல்லும்படியாய் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அந்த சத்தியம் அறிவிக்கப்படும்படியாய் ஒவ்வொரு மனிதனை நீர் உருவாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அறுவடை மிகுதி, வேலை ஆட்களோ குறைவு என்று சொன்னீங்களே, அதற்காக ஜெபிக்கவும் கட்டளையிட்டீங்களே ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுடைய பாதத்தை பற்றி கொள்கிறோம். இந்த உலகம் எங்களின் ரட்சிப்பு உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த கடைசி காலங்களில் கர்த்தாவே சாத்தானுடைய திட்டங்களுக்கு தங்களை விட்டு கொண்டு போகிற ஆளுகை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பணத்துக்கு ஆசைப்பட்டு பொருளுக்கு ஆசைப்பட்டு தேசத்து ஜனங்களை அப்பா நியாயம் இல்லாதபடி ஆளுகை செய்கிற அந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து விடுதலையாக்குங்க. ஆளுகை செய்கிறவர்கள் மத்தியிலிருந்து விடுதலையாக்குங்க ஆண்டவரே. துரைத்தனங்களுக்கு எதிராக கர்த்தாவே தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீட்டுக் கொள்ளுகிறவர் நீர் எல்லாரையும் மீட்டுக் கொள்ளும்படியாய் நாங்கள் கொடுக்கிறோம். இன்னும் கர்த்தாவே இந்த கனடா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்துல ஏற்றப்படும் தவறான திட்டங்கள், சட்டங்கள், பாடத்திட்டங்கள் எல்லாவற்றையும் அன்பர் இயேசு உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எல்லாவற்றையும் மாற்றுகிற தகப்பன். காலங்களையும் சமயங்களை நீர் தான் உருவாக்குகிறார் ஆண்டவரே. அப்பா தகப்பனே நீர் எல்லாவற்றிலும் கூட இருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைகள் முதல் வாலிபர் வரை ஒப்பு கொடுக்கிறோம். போதைக்கு அடிமையாகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். விடுதலையாக்குங்க. வார்த்தையை சென்று அவர்களை விடுதலையாக்கட்டும். சிறைகளில் இருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்படட்டும். சத்தியத்தை அறியட்டும். ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. அது போல வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்படட்டும். உம்முடைய சத்தியம் அவர்களை தொட்டு சுகமாகட்டும் ஆண்டவரே. சுகமாக்கும் வரம் அந்த இடத்திலே அறிவிக்கப்பட ஒவ்வொருவரையும் அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கருவிகளும் ஒவ்வொன்றை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்யும்படியாய் எல்லாருக்கும் முன்பாக உம்முடைய சமூகம் கடந்து போகட்டும். எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே. உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே. உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. தகுதியில்லா அடிமை எம்மை அழைக்கின்றேன்.
நன்றி 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 என்று துதிக்கின்றேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி 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 என்று துதிக்கின்றேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி 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 என்று துதிக்கின்றேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி 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 என்று துதிக்கின்றேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. Praise the Lord, sister. Praise the Lord, sister. Praise Lord, sister. Sorry, மியூட் பண்ணிட்டு எடுக்க முடியல. நன்றி நன்றி சிஸ்டர். நன்றி, அருமையான அருமையான பாட்டி. நன்றி 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 ஏசையா. அவர்களுக்கு கர்த்தருக்கு நாங்கள் துதி செய்வதே பெரிதான ஒரு பலிப்பிடமான ஒரு ஆராதனையாக இருக்கிறது. அப்படியே பலிப்பிடத்தில் நாங்கள் அவருடைய பாதத்தில் போயிருந்து துதியை செலுத்தும் பொழுது கர்த்தர் பெரிதான காரியங்கள் செய்ய எங்கள் மத்தியில் வந்து நிற்கிறார். அதுக்கு நன்றி சிஸ்டர். நீங்க துதித்து பாடி ஜெபித்தீர்கள் அருமையாக. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக என்று கூறி ஆசீர்வதித்து இன்னும் அதிகமான புதிதான பாடல்களை கொண்டு நீங்க கர்த்தருக்கு செலுத்த போற ஆசீர்வாதங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி சிஸ்டர். God bless you. ஆமென். நன்றி. God bless you too, sister. ஆமென் ஆமென். இப்பொழுது கலையத்திலிருந்து சிஸ்டர் டாலி அவர்கள் சங்கீதம் 9வது அதிகாரம் 1லிருந்து 10வது வசனம் வரை வாசித்தார்கள். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். பக்கம் 675. சங்கீதம் 9 பக்கம் 675. ஆமென். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடறிண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாதிபதியாக சிங்காசனத்தின் மேல்
இருக்கிறீர். ஜனங்களை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களில் நீர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோடே கூட ஒளிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். நம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சகரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து அவர் பூச்சகரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அடுத்த வசனம் கூறுவது, கர்த்தாவே உம்மை தேடுகளை நீர் கைவிடுவதில்லை. ஆகையால் உமது நாமத்தை அறியாதவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த நித்திய வெளிச்சத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததே அது ஒரு பெரிதான அற்புதம் தான். ஆனபடியே இதுகள் மூலமாக வானொலி நித்திய வெளிச்சத்தின் மூலமாக கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது அவர்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஒரே ஒரு நோக்கம்தான் எங்களுக்கு இருக்க வேண்டும், எங்களுக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் அதற்காகவே கர்த்தர் எங்களை அழைத்தார். ஆனபடியா ரட்சிப்பு எங்கிருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அதுக்கு இந்த வார்த்தையை கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று கூறி ஜெபிக்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தின் மூலம் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமேன், ஆமேன். மறுபடியாக கலையத்திலிருந்து கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்காக மகேந்திரன் ஐயா அவர்கள் விக்டோரியாவிலிருந்து ஜெபித்து பாடலை கொண்டு வருவார்கள். நன்றி. அவர்கள் அழைப்போமா? மகேந்திரன் ஐயா, அன்போடு வரவழைக்கிறோம். வாருங்கள், வந்து கர்த்தரின் நாமத்தை உயர்த்துங்கள். ஆமென், ஆமென். இந்த சங்கமா வானொலி நிலையத்திலும் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கமா வானொலியிலே நடக்கிற நிகழ்ச்சிகள், நித்திய வெளிச்சத்திலே நடக்கிற செய்திகள், ஆராதனைகள் எல்லாம் சுவாமி கேட்கிற பிள்ளைகளுக்காக வருகிறது சுவாமி. ஐயா, இந்த பிள்ளைகள் மறு ஒளிபரப்பிலே அநேக பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் சுவாமி. கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் கிட்டு சேர கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த வானொலியின் சத்தம் எந்த வீட்டிலே, எந்த உள்ளத்திலே, எந்த தேசத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறதோ கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கத்தான் ரட்சிப்பை கட்டளை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, அந்த சங்கமா வானொலியும் நித்திய வெளிச்ச நேரம் 24 மணி நேரம் இரவு பகலாக சுவாமி நாங்கள் வார்த்தையை கொடுக்கிறோம், தாளந்தை கொடுக்கிறோம், பாட்டை கொடுக்கிறோம், சாட்சியை கொடுக்கிறோம், எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிற எங்களை ஆசிர்வதிக்கிறதே. கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வைத்து ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் சுவாமி. உமது வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் சுவாமி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படவும், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மற்றவர்களையும் தேவனிடத்தில் கொண்டு வர அந்த பிள்ளைகளை கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, கேட்டுக்கொண்டு இலங்கையில எத்தனையோ தேசங்களே ஆண்டவரே வார்த்தையை கேட்கிறார்கள், பாடலை கேட்கிறார்கள், சாட்சியை கேட்கிறார்கள், கேள்வி பதில் நிகழ்ச்சியை கேட்கிறார் சுவாமி. எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தந்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஆவியில் அனல் கொண்டு கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த சங்கம வானொலியை கேட்கிற பிள்ளைகள் மற்றவர்களுக்கு சொல்லி அநேகர் இதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்கிற தேவன், விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனே, அந்த கிருபைக்காக தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தவன் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
சுகம் தருபவரே சோஸ்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோஸ்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோஸ்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோஸ்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர் ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோஸ்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து பிரைஸ்லோடையா ஆமாண்டவரே, இன்றைய நாளில் சுவாமி இந்த விண்ணப்பத்துக்கெல்லாம் நீர் பதில் கொடுக்கிற தேவன். இன்றைய நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் அபரிவிதமாக ஆசிர்வதித்து தந்திட வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் 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 ஆமேன். அருமையான பாட்டு ஐயா. கர்த்தர் நாமத்தை வைத்து உங்களையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களுடைய கர்த்தர் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமை இருந்த தகப்பனுங்கள் மத்தியில் இருந்து அவருடைய சித்தத்தின்படி அனைத்து அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பி கிரியை செய்கிற கரங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த அவருடைய கிருபைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துவோமாக. நன்றி நன்றி நன்றி. மறுபடியாக சிஸ்டர் டாலி அவர்கள் ஜபித்து சிறிய பாட்டை பாடுவார்கள். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நீங்க எப்பொழுதும் ஆண்டவரே உண்மையில தகப்பனா இருக்கப்படியா நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த மாலை நேரத்துல எங்களுக்கு முன்பாக உங்கள் சமூகம் எங்கள் மத்தியில் வந்து இருக்கிற கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட கருத்துல கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, இது உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு மட்டுமே நாங்கள் யாவரும் ஒரு மனதோடு வந்து உங்களோட பாதத்தடியில் நிற்கிறோம் ஐயா. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக ஆண்டவரே நீங்க எங்களுக்கு நன்றி, எங்களுக்கு கிரிகை செய்து அற்புதங்கள் செய்ய வல்லவராயிருக்கிற தகப்பனாக எங்கள் மத்தியில் வந்திருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செய்கிறேன் ஆண்டவரே. துதி செய்த தொடங்கியது எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து போனாலும் கர்த்தர் உண்மை உள்ளவர். அவருடைய கிருபை அந்த வார்த்தையை எங்களை வெட்கப்படுத்தாமைக்கு காத்து கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. அவர்களுடைய வார்த்தைகள் அவருடைய
பாட்டுகள் கவிதைகள் யாவர் மூலமாக யாவரையும் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி அவங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி இருக்கும் கத்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது கத்தர் எங்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரால் அன்பு நிறைந்த தகப்பனா இருக்கிறபடியா நான் நன்றி செலுத்தி சிறிய பாட்டை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென். இந்த காலம் சரியா நெருங்கின காலமா இருக்கிறபடினால் கர்த்தர வருகை நெருங்கி இருக்கிறபடியால் நாங்க யாரும் அவருக்குள்ள கர்த்தருக்குள்ள எப்போதும் பலப்பட்டு கர்த்தருக்குள்ள நாங்க வளர வேணும் என்றுதான் அவருடைய சித்தம். அதுபடி அவருடைய வருகையை கொடுத்து அது சீக்கிரமாய் நீங்கி விடும் என்ற பாட்டை நான் பாடுகிறேன். பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதில் சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா. உள்ளாண்ட மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா. ஈடியினையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடியினையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகின்றோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா. மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா. ஆமே. இந்த பாட்டு மெய்யாவே கர்த்தர் எனக்கு தான் கொடுத்தாரு. என்ன லாஸ்ட் வீக் முழுக்க நான் கர்த்தரோட நாமத்தை உயர்த்ததற்கு என்ன என் உள்ளத்துக்குள்ள சோர்ந்து நிறைந்து சோர்ந்து போயிருந்தேன். ஏன்னா வியாதிகளும் சில விதமான பிரச்சனைகள் மூலமாக. ஆனா கர்த்தர் என்னை உயிர்ப்பித்தார். அவரோட வார்த்தை
அந்த ஜீவன் உள்ளது, அந்த வார்த்தைக்கு ஜீவன் உள்ளது என்றபடினால் இதை அவருடைய வருகைக்கு நாங்கள் சோர்ந்து போகாம நாங்கள் முன்னேறி கத்தருக்குள்ள பலப்பட வேணும் என்பதே தான் கத்தர் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அப்படியே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கத்தர் ஒரு நாளும் அந்த வாக்குத்தத்தை மாறாமைக்கு எங்களை வெக்கத்துக்கள் போடாமைக்கு எங்களை வழிநடத்தி கொண்டு வர்ற வல்லமை நிறைந்த பலத்துக்கும் அவருடைய சத்துவத்துக்கும் அவருடைய கிருபைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, இந்த பாட்டின் மூலமாக நீர் என்னை ஆசீர்வதித்தீர் ஐயா. நான் உள்ளான மனிதன் நாளுக்கு நாளாக வெல்லப்பட வேண்டும் என்பதே உங்களோட கிருபையின் சித்தமா இருக்கிறது. உங்களோட கிருபையை கொடுத்து வழி நடத்தி கொண்டு வர்ற யாவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஒரு புதிதான அதிசயமான அற்புதங்களை செய்து அவர்களை பெல்லப்படுத்தி சோர்ந்து போன நேரங்கள் ஐயா நீர் தான் எங்களுக்கு தஞ்சம் என்று கூறி உங்களோட பாதத்தில் நாங்க இன்னும் அமர்ந்து இருப்பதற்கு ஜெப ஆவியின் மூலமாக நிரப்பி அபிஷேகத்தினால் நிரப்பி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன். சாரி, நான் கொஞ்சம் கூட நேரத்தை எடுத்து மன்னித்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பரிசுத்தமான ஆவியின் படியே நடக்க கடவுது. ஆமேன். நன்றி இயேசுவே, நன்றி. இப்பொழுது நாங்கள் யாவரும்